வணக்கம் டீச்சர்ஸ். பிஜிடிஆர்பில் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த சைக்காலஜியில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 3ல் சில முக்கியமான கொஷினை பார்க்கலாம். நம்ம இதில் முக்கியமான கொஷின் பார்க்க போகிறோம். இது தவிர நிறைய கொஷின் இருக்குது. நீங்கள் பிடிஎஃப் தேவைப்படுறவங்க சைக்காலஜி, அதாவது எம்சிக்கு ப்ளஸ் நோட்ஸ் யூனிட் வைஸாக எல்லா யூனிட் ரெடியாக இருக்குது. நீங்கள் தேவைப்படுறவங்க என்ன பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுக்குறேன், என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணி பே பண்ணி வாங்கிக்கலாம். சரிங்களா? இல்லை ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஏன்னா எக்ஸாம் ரொம்ப க்ளோஸாக இருக்குது, நீங்கள் தீவிரமாக படிக்க ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட் மாடர்ன் ஸ்கூல் இன் தமிழ்நாடு வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட். இந்தியாவில் முதல்ல அந்த கல்வியை அறிமுகப்படுத்துகிறவங்க, அப்படி தொடங்கினவங்க அந்த மாடர்ன் ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம். அதனால் தொடங்கினவங்க பார்த்திங்கன்னா கிறிஸ்டியன் மிஷினரிஸ். இந்திய குறிப்பாக தமிழ்நாட்டுடைய கல்வியில் இந்த கிறிஸ்தவ மிஷினரி பாதிரிமார்கள் அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய பங்கு அளப்பரியது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மெக்காலே மினிட் ஆன் எஜுகேஷன் 1835. மெக்காலே மினிட் அப்படிங்கிற எஜுகேஷன் சம்மந்தமாக அந்த மெக்காலே வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. அதான் என்ன சொல்லுவாங்கன்னா மெக்காலே மினிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வெளியிட்ட ஆண்டு 1835. தமிழ்நாட்டு மேலே குறிப்பாக இந்தியா ஃபுல்லாக இம்பேக்ட் பண்ணுது. எதை ப்ரொமோட் பண்ணுச்சுன்னா அந்த மெக்காலே எஜுகேஷன், ஆங்கில வழி கல்வியை, இங்கிலீஷ் எஜுகேஷனை பார்த்திங்கன்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஷுட் பி இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொன்னிச்சு. சரிங்களா? த்ரூ அவுட் இந்தியா. அடுத்த கொஷின், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி த ஃபஸ்ட் யூனிவர்சிட்டி இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்போ தொடங்கினாங்கன்னா 1857. இந்த பட்டய சட்டம்லாம் போடுவாங்க ஆங்கிலேய அரசு. அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா பம்பாய், கல்கத்தா அந்த இடங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்ராஸ் இந்த யூனிவர்சிட்டி என்ன பண்ணுவாங்க, தொடங்குவாங்க. அதே மாதிரி இந்த 57 தமிழ்நாட்டிலையும் பார்த்திங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி தொடங்குறாங்க, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. 1857 ரொம்ப முக்கியமானது. இந்த ஹண்டர் கமிஷன் பார்த்திங்கன்னா 1882. இது எதை எம்ஃபசைஸ் பண்ணுச்சுன்னா, எதை சொன்னிச்சுன்னா ப்ரைமரி எஜுகேஷனை ஃபோக்கஸ் பண்ணுச்சு. சரிங்களா? ஹண்டர் கமிஷன். அடுத்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வாஸ் இனிஷியேட்டட் பை ஈவேர ராமசாமி, பெரியார், தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இது அண்ணாமலை யூனிவர்சிட்டி த ஃபஸ்ட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில் முதல் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி அண்ணாமலை யூனிவர்சிட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரத்தில் இருக்குது. இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா 1929. இயர் ரொம்ப முக்கியம், 1929, ஆப்ஷன் பி. அடுத்து தமிழ் யூனிவர்சிட்டி, தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் அமைக்கிறாங்க 1981. தமிழ் லாங்குவேஜ் மற்றும் கல்ச்சரை பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி இது அமைக்கப்படுது தஞ்சாவூரில் 1981. அந்த வருஷம் நான் வச்சுங்க, ஆப்ஷன் சி. அடுத்து பாரதியார் யூனிவர்சிட்டி நேம்டு ஆஃப்டர் சுப்பிரமணிய பாரதி. இது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. சரிங்களா? கோயம்புத்தூரில் இருக்குது. இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒருவேளை நீங்கள் தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லலாம். பாரதியார் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர். அடுத்து சீஃப் மினிஸ்டர் காமராஜர் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் எஜுகேஷன் ரிஃபார்ம் பார்த்திங்கன்னா மிட் டே மீல் ஸ்கீம். அதை வந்து பின்னாடி எம்ஜிஆர் பெரிய அளவில் செய்கிறாரு. மதிய உணவு திட்டம், அந்த மாதிரி சத்துணவு திட்டம் அந்த மாதிரி உயர்த்தப்படுது. 1982 எம்ஜிஆர் அதை பற்றி விரிவாக செய்வார். ஆனால் ஆரம்பத்தில் இனிஷியேட் பண்ணது வந்து காமராஜர், மிட் டே மீல்ஸ் ஸ்கீம் ஃபார் ஸ்கூல் சில்ட்ரன். இவர் நிறைய பள்ளிகளையும் திறப்பார். சரிங்களா? இவர் காலத்தில் பள்ளிகள் நிறைய திறக்கப்படும் தமிழ்நாட்டில். ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் ஹையர் எஜுகேஷன், இந்த உயர்கல்விக்கான ஒரு கவுன்சில் அமைக்கிறாங்க தமிழ்நாட்டில். அது எப்படின்னா 1980. அடுத்து மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி எங்கே இருக்குன்னா மதுரையில் இருக்குது. அது பேரே மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி தான். அடுத்து பார்த்திங்கன்னா 1966 என்ன பண்ணுறாங்க, அதை வந்து நிறுவுறாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க 1966. மதர் தெரசா விமென்ஸ் யூனிவர்சிட்டி, இது கொடைக்கானலில் இருக்குது. இது தொடங்கின வருஷம் பார்த்திங்கன்னா 1984. அதே மாதிரி தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தான் 2002 என்ன பண்ணுறாங்க, தொடங்குறாங்க. டிஎன்ஓன்னு சொல்லுவாங்க, தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி 2002. அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை. அது முக்கியமாக எதை ஃபோக்கஸ் பண்ணதுன்னா டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ட் இன்ஜினியரிங், அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தான் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி என்ன பண்ணுறாங்க, சென்னையில் ஆரம்பிக்கிறாங்க. மத்திய பல்கலைக்கழகம் அப்படி சொல்லுவாங்க, சியூடிஎன், த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது திருவாரூரில் இருக்குது. இங்கே இருக்குது, திருவாரூரில் இருக்குது. முக்கியமான கொஷின் இது. மத்திய பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்னா திருவாரூரில் இருக்குது. அடுத்து 1916 ஜஸ்டிஸ் பார்ட்டி அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க தான் முதல்ல பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க, அந்த ரிசர்வேஷனை என்ன பண்ணுறாங்க எஜுகேஷன்லையும் தொழில், அதாவது வேலைவாய்ப்புலையும் கொண்டு வராங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி பார்த்திங்கன்னா டிஎம்கே அவங்களாம் ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான பார்ட்டி, நீதி கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் அந்த கம்யூனிட்டி ரிசர்வேஷன்லாம் என்ன பண்ணுறாங்க, பெருமளவில் முன்னெடுக்கிறாங்க, நிறைய சீர்திருத்தம் பண்ணுறாங்க, ஜியோ வெளியிடுறாங்க. அடுத்து விமென்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ், மகளிர்
கிறிஸ்தவ கல்லூரி பார்த்திங்கன்னா சென்னையில் பார்த்திங்கன்னா 1917 தொடங்குறாங்க. சென்னையில் இருக்குது 1917, ரொம்ப ஃபேமஸான காலேஜ். அடுத்து அயோத்திதாச பண்டிதர், இவர் வந்து ஒடுக்கப்பட்டவருக்கான தலைவர். இவர் பார்த்திங்கன்னா ஒடுக்கப்பட்டவருக்கான எஜுகேஷனை என்ன பண்ணுறாரு, முன்னெடுக்கிறார். அயோத்திதாச பண்டிதர் இவர் தான் ஒரு பைசா தமிழன் அந்த மாதிரி நிறைய இந்த வாரப்பத்திரிகையில் வெளியிட்டிருப்பார். அவரை பற்றி நிறைய இருக்குது. இந்த எஜுகேஷனை பொறுத்தவரை இவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்ன பண்ணார், நிறைய என்ன பண்ணார்னா பாடுபட்டார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சமச்சீர் கல்வி, யூனிஃபார்ம் எஜுகேஷன் சிஸ்டம் இன் தமிழ்நாடு 2010 என்ன பண்ணப்படுது, இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது. டாக்டர் கலைஞர் என்ன பண்ணுறார், அவர் தான் என்ன பண்ணுறாரு, இதை தொடங்குறாரு, ஆரம்பிக்கிறாரு. பாரதிதாசன் யூனிவர்சிட்டி வாஸ் நேம்ட் ஆஃப்டர் பாரதிதாசன். பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா திருச்சியில் இருக்குது. 1982 என்ன பண்ணுறாங்க, தொடங்குறாங்க பாரதிதாசன் யூனிவர்சிட்டி 1982. அடுத்து மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி, இது பார்த்திங்கன்னா 1990 என்ன பண்ணுறாங்க, ஆரம்பிக்கிறாங்க. மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா 1990 ஆரம்பிக்கிறாங்க. இது திருநெல்வேலியில் இருக்குன்னு நினைக்கிறேன், திருநெல்வேலியே தூத்துக்குடியில் நினைக்கிறேன், அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. பெரியார் யூனிவர்சிட்டி சேலத்தில் இருக்குது. பெரியார் யூனிவர்சிட்டி அவர் அந்த ஈரோடு அந்த சேலம் ஏரியா, அவர் அங்கே தான் அவர் பிறந்திருப்பார். ஸோ அது வந்து 1997 என்ன பண்ணுற ஆரம்பிக்கிறாங்க, பெரியார் யூனிவர்சிட்டி சேலம். அடுத்து திருவள்ளூர் யூனிவர்சிட்டி வேலூரில் இருக்குது. திருக்குறளில் திருவள்ளூர் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளூர் பேரில் யூனிவர்சிட்டி இருக்குது வேலூரில். 2002 என்ன பண்ணுறாங்க, ஆரம்பிக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான கேள்வி இது. அடுத்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு விவசாய பல்கலைக்கழகம் அப்படி சொல்லலாம், கோயம்புத்தூரில் இருக்குது, DNAU. அடுத்து வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி, இது 1989 என்ன பண்ணுறாங்க, தொடங்குறாங்க. DNAUVAS வெட்டினரி அனிமல் சயின்ஸ் அந்த யூனிவர்சிட்டி 1989 தொடங்குறாங்க. அது எங்கே இருக்குன்னு பார்த்து வச்சுங்க. இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, 1952 தொடங்கப்படுது. இது பார்த்திங்கன்னா மாடர்ன் இங்கிலீஷ் எஜுகேஷன் என்ன பண்ணுது, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொமோட் பண்ணுறாங்க. தந்தை பெரியார் ரிசைன்ட் ஃப்ரம் த காங்கிரஸ் இன் 1925. காங்கிரஸ் வந்து 1925 என்ன பண்ணுற விலகி இந்த சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டை தொடங்குறாரு. அவர் பார்த்திங்கன்னா எதுக்காக அவர் அதை விட்டு வெளியே வர்றாருன்னா, பிராமண அல்லாதவர்களுக்கு ஈக்குவலாக என்ன பண்ணல, எஜுகேஷன் ரைட்ஸ் அந்த மாதிரி நிறைய இது ஒரு பங்கில் என்ன பண்ணல கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இவர் வந்து வெளியே வர்றாரு. அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாரதியார் ஸ்ட்ராங்லி அட்வொகேட்டட். பாரதியார் பார்த்திங்கன்னா அவருடைய கவிதைகளில் பெரும்பாலும் நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இவனுடைய எஜுகேஷன் கல்வியை பற்றி சொல்லியிருப்பார், உங்களுடைய எம்பவர்மெண்ட் அவங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி பேசியிருப்பார். சரிங்களா. அடுத்து ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்கீம் அப் டு 10th ஸ்டாண்டர்டு இன் தமிழ்நாடு வாஸ் இன்ட்ரடியூஸ்டு. பார்த்திங்கன்னா 1967 என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஸ்கீமெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஃப்ரீ பைசைக்கிள் ஸ்கீம், அந்த இருசக்கர அந்த சைக்கிள் வழங்கும் திட்டம் பார்த்திங்கன்னா டாக்டர் கலைஞர் கருணாநிதியால் என்ன பண்ணப்படுது, தொடங்கப்படுது. இந்த ரிசர்வேஷன் பாலிசி இன் ஹையர் எஜுகேஷன் 69% இருக்குது. ஹையர் எஜுகேஷனில் ரிசர்வேஷன் இருக்குது. அது பார்த்திங்கன்னா எந்த அட்டவணையில் இருக்குன்னா 9வது அட்டவணையில் காணப்படுது. சரிங்களா, 9வது அட்டவணையில் காணப்படுது. தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன் பாலிசி 69%. ஃப்ரீ யூனிஃபார்ம் ஸ்கீம் ஃபார் ஸ்கூல் சில்ட்ரன் பார்த்திங்கன்னா 1970களில் டாக்டர் கலைஞர் கருணாநிதியால் தொடங்கப்படுது. சரிங்களா. ஃப்ரீ யூனிஃபார்ம் ஸ்கீம், குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா அந்த சீருடை இலவசமாக கொடுக்குறது. அண்ணா சென்ட்ரி லைப்ரரி, ஏஷியாவுடைய மிகப்பெரிய 2வது மிகப்பெரிய நூலகம் சொல்லலாம். அது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் பார்த்திங்கன்னா காணப்படுது. 2010 இதையும் கலைஞர் தான் நம்ம டாக்டர் கலைஞர் தொடங்கி வைக்கிறாரு. அடுத்து எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா 1987 தொடங்கப்படுது. எம்ஜிஆர் பேரில் டாக்டர் எம்ஜிஆரோட மெடிக்கல் யூனிவர்சிட்டி 1987 தொடங்கப்படுது. அதேமாதிரி தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி, இது முக்கியமான கேள்வி, 2006 தொடங்குறாங்க. DNDEU தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி 2006. IIT மெட்ராஸ் பார்த்திங்கன்னா 1959 தொடங்கப்படுது. அதேமாதிரி NIT வந்து திருச்சியில் இருக்குது, அதையும் பார்த்து வச்சுக்க. NIRன்னு IIT மெட்ராஸ் 1959. CICT சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்குது. அது 2006 என்ன பண்ணுறாங்க, தொடங்குறாங்க. இந்த ஃபஸ்ட்டு கம்யூனல் ஜிஓ ஆன் ரிசர்வேஷன் இன் எஜுகேஷன் பார்த்திங்கன்னா 1921 நீதி கட்சியால் கொண்டு வரப்படுது. ரொம்ப முக்கியம். த ஃபஸ்ட்டு கம்யூனல் ஜிஓ எதுலனா எஜுகேஷனில் ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் 1921 என்ன பண்ணுறாங்க, கொண்டு வராங்க. அடுத்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1938
தொடங்கி ஆரம்பிக்குது. அது முக்கியமாக தலைமையேற்று நடத்துகிறவங்க பார்த்திங்கன்னா பெரியார், அதே மாதிரி அண்ணாதுரை, பேரறிஞர் அண்ணாதுரை முன்னாள் முதலமைச்சர். அடுத்து பெரியார்ஸ் வியூ ஆன் எஜுகேஷன் எம்பசைஸ்ட், பகுத்தறிவு அதே மாதிரி சுயமரியாதை என்ன பண்ணுறாரு, போதிக்கிறாரு. வைகுந்தர் சோசியல் ரீஃபார்ம் மூவ்மெண்ட், ஐயா வழி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒடுக்கப்பட்டவருக்கான கல்வியை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர்னு சொல்கிறாரு. அடுத்து ஆப்ரேஷன் பிளாக் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. அது பார்த்திங்கன்னா ஸ்கூலுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உயர்த்துறதுக்காக இது ஆரம்பிக்கப்பட்டது. 1987-88 ஆரம்பிக்கப்பட்டது. 1986 நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வந்திருக்கும். அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அந்த 87-88 அந்த ஆப்ரேஷன் பிளாக் போர்டை ஆரம்பிப்பாங்க இந்தியா ஃபுல்லாக. சமச்சீர் கல்வி திட்டம் அது ஒரு ஆக்டாக கொண்டு வந்து பார்த்திங்கன்னா 2007. அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் பார்த்திங்கன்னா யாரால் தொடங்கி வைக்கப்பட்டதுன்னா டாக்டர் கலைஞரால் தொடங்கி வைக்கப்பட்டது, முன்னாள் முதல்வர். அடுத்து ரெவரண்ட் ஸ்கீவர்ட்ஸ், இந்த பாதிரியார் ஸ்கீவர்ட்ஸ் வந்து ஒரு ஜெர்மன் மிஷினரி. இவர் பார்த்திங்கன்னா மெயினாக தமிழ்நாட்டில் தஞ்சாவூர், திருச்சி மாவட்டங்களில் நிறைய என்ன பண்ணியிருக்காரு, எஜுகேஷன் ஸ்கூலை, காலேஜ் என்ன பண்ணியிருக்காரு, ரொம்ப முக்கியமானவர், கல்வி பணியாற்றியிருக்கார். ஸ்கீவர்ட்ஸ் ரொம்ப முக்கியமானவர். ஜோசப் காலேஜ் திருச்சிராப்பள்ளி, ஓல்டஸ்ட் காலேஜ், இங்கே தான் அப்துல் கலாம் படிச்சிருப்பார். இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா 1844. அடுத்து ராஜாஜி இன்ட்ரடியூஸ்ட் த கான்ட்ரவர்சியல், இவர் தான் குலக்கல்வி திட்டம் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறார் ராஜாஜி. இந்த மெட்ராஸ் பிரசிடென்சி காலேஜ் பார்த்திங்கன்னா 1843 தொடங்குறாங்க. 1857 தான் சென்னை பல்கலைக்கழகம். ஆனால் அந்த பிரசிடென்சி காலேஜ் பார்த்திங்கன்னா 43 தொடங்கிறாங்க. அடுத்து அவை இல்லம் சென்னையில் காணப்படுது. இது தொடங்கினவர் முத்துலட்சுமி ரெட்டி. அடுத்து முத்துலட்சுமி ரெட்டி மேஜர் கான்ட்ரிபியூஷன் டு விமென்ஸ் எஜுகேஷன் பார்த்திங்கன்னா அவை ஹோமை தொடங்குறாங்க. எதுக்குன்னா கைவிடப்பட்ட அந்த பெண் குழந்தைகளுக்கு காப்பாற்றுறதுக்காக, அவங்களுடைய கல்வி அவங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக தொடங்கப்படுது அவை இல்லம். லேடி வில்லிங்டன் ட்ரைனிங் காலேஜ் பார்த்திங்கன்னா வாஸ் ஃபவுண்டட் மெயின்லி டு ட்ரெயின் டீச்சர்ஸை ட்ரெயின் பண்ணுறதுக்காக சென்னையில் லேடி வில்லிங்டன் காலேஜ் தொடங்கப்படுது. அடுத்து விமென்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ் பார்த்திங்கன்னா சென்னையில் பார்த்திங்கன்னா 1917 செயல்படுது. 1917 விமென்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ். ஐஏஎம் இன் திருச்சி பார்த்திங்கன்னா 2011 என்ன பண்ணுறாங்க, செயல்படுது. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க, ஐஏஎம் திருச்சி. அடுத்து என்ஐஎஃப்டி நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது. தமிழ்நாடு வெர்ச்சுவல் அகாடமி வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட், எப்போ தொடங்குறாங்கன்னா 2007 தமிழ்நாடு வெர்ச்சுவல் அகாடமி. இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி, இந்த கடல்சார் மையம் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2008 சென்னையில் இருக்குது. சென்னையில் தொடங்குற இது ரொம்ப முக்கியம். 2008 சென்னை. ஃப்ரீ பஸ் பாஸ் ஃபார் ஸ்கூல் சில்ட்ரன் இன் தமிழ்நாடு வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பார்த்திங்கன்னா டாக்டர் கலைஞர் கருணாநிதி. அடுத்து தொட்டில் குழந்தை திட்டம் பார்த்திங்கன்னா 1992 தமிழ்நாட்டில் தொடங்கப்படுது. தொடங்குறவங்க பார்த்திங்கன்னா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தொடங்கியிருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா சப்போர்ட்டட் ஸ்கூல் எஜுகேஷன் ஆஃப் கேர்ள் சில்ட்ரன். அது வந்து தொட்டில் குழந்தை திட்டம் பார்த்திங்கன்னா எஜுகேஷனுடைய, அதாவது அந்த சின்ன குழந்தை பெண் குழந்தையுடைய கல்வியை பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுறதுக்காக இன்டெரக்டாக சப்போர்ட் பண்ணுறது. ஆக்சுவலாக அது வந்து பெண் சிசு கொலை, அதே மாதிரி ஸ்கூலில் அதை பெண் சிசு கொலையை தடுக்கிறதுக்கு தான் அந்த தொட்டில் குழந்தை திட்டம் பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கப்படும். அந்த குறிப்பாக பெண் குழந்தைகளை கொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த பெண் சிசு கொலையை தடுக்கிறதுக்கு தான் அந்த தொட்டில் குழந்தை திட்டம் ஆரம்பிக்கப்படுது. இந்த திட்டம் டைரெக்டாக என்ன பண்ணுதுன்னா அந்த பெண் குழந்தையுடைய கல்வியை என்ன பண்ணுது, சப்போர்ட் பண்ணுது. சரிங்களா. அடுத்து ஃப்ரீ லேப்டாப் ஸ்கீம் ஜெயலலிதா மேடம் என்ன பண்ணுறாங்க, தொடங்குறாங்க. சரிங்களா. ஃப்ரீ லேப்டாப். அதே மாதிரி நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா சென்னையில் தொடங்கப்படுது. இது அயோத்திதாசர் பேரில் இருக்குன்னு நினைக்கிறேன், அதை பார்த்து வச்சுங்க. 2002 இந்த என்ஐஎஸ் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, தொடங்குறாங்க. சரிங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே.